ஆண்டவர் இயேசு அந்த நற்கருணை ஏற்படுத்தும் போது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். அதை பிட்டார். பிட்டார் எனும் போது என்ன நினைவுக்கு வருகிறது? அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக எல்லாருக்காகவும் கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் அப்பத்தை பிட்டார். அப்பத்தை பிடுவதை திருப்பலியிலே பார்க்கிற ஒவ்வொருவரும் தங்களையே நாள் முழுவதும் பிட்டு கொடுக்க வேண்டும். We should break ourselves for our family, for our parents, children, brothers and sisters, for your spouse. You have to break yourself. உங்களையே பிட்டு கொடுப்பதுதான் திருப்பலி. நற்கருணைக்கு வேறு பெயர் அப்பத்தை பிட்குதல். அப்பத்தை பிட்கும் போது எம்மாவுஸ் சீடர்கள் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள். அப்பத்தை பிட்டு ஆதி திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்திருந்தார்கள். பிட்டுக் கொடுப்பதுதான் நற்கருணை.